மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லாவுடன் எமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். திமுக கூட்டணியோடு மனிதநேய மக்கள் கட்சி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. கட்சியின் தலைவர் நம்மிடம் இருக்கிறார். சார், இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடந்தது. கடந்த முறை 2 தொகுதியிலுமே நம்ம வெற்றி பெற்றிருந்தோம். இந்த முறை நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கு? பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தது? பேச்சுவார்த்தை மிக சுமூகமாக நடந்தது. இந்த பேச்சுவார்த்தைகளின் போது 2013 முதல் அப்போது நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தல் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் இவற்றிலெல்லாம் மனிதநேய மக்கள் கட்சி திமுக கூட்டணியினுடைய வேட்பாளர்களுக்கு அவர்களுடைய வெற்றிக்காக கடுமையாக பாடுபட்டு இருக்கிறது. மிகப்பெரிய இளைஞர் மாணவர் பலம், மகளிர் பலம் கொண்ட ஒரு கட்சி. சென்ற முறை 2 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெற்றோம். கடந்த ஆண்டு ஜூலை 6 மதுரையில் அரசியல் அதிகாரம் குறித்த ஒரு மாநாட்டை நடத்தினோம். எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அதே போன்று திமுகவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், இப்படியாக நாம் பார்க்கும்போது 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் 16 பேர் முஸ்லீம்கள் இருக்க வேண்டும். 16 தொகுதிகளை முஸ்லீம் வேட்பாளர்களுக்கு திமுக ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். ஓகே, கடந்த முறை பாபநாசம் தொகுதியில் நம்ம விருப்பப்பட்டியலில் இல்லை, ஆனால் அந்த தொகுதி நமக்கு கிடச்சிருந்தது. இந்த முறை 5 தொகுதிகளை நம்ம எல்லாம் கேட்க போகிறோம். எத்தனை தொகுதி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க? அதெல்லாம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் தான் பேசுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது நாங்கள் அந்த தகவல்களை சொல்வோம். ஓகே, கடந்த முறை உதயசூரன் சின்னத்தில் போட்டியிட்டு இருந்தோம். இந்த முறை போட்டியிடும் சின்னம் சம்பந்தமாக என்ன முடிவெடுத்திருக்கோம்? நிச்சயமாக வெற்றி சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம். ஓகே, கூட்டணியில் புதிய கட்சிகள் வந்திருக்காங்க. தேமுதிக வந்திருக்காங்க. மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு சீட்டு கொடுக்கணும், அதனால் தொகுதியை குறைச்சிக்கணும் அப்படின்னு சில கட்சிகளிடம் திமுக வலியுறுத்துறாங்க. மனிதநேய மக்கள் கட்சியிடமும் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்களா? தொகுதியை குறைச்சிக்கோங்கன்னு எதுவும் சொல்லியிருந்தாங்களா? இல்லை, திமுக கூட்டணி நாளுக்கு நாள் பலப்பட்டு வருகிறது. புதிய கட்சிகள் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் இருந்ததை விட கூடுதலான கட்சிகள் சேர்வது திமுகவுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒன்று என்ற கருத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் தொடர்ச்சியாக நாங்கள் திமுகவுடன் பயணித்திருக்கிறோம். அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtv@dttv.in.